அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 23/2/2026 சஷ்டி திதி காலை 9:09 வரை. அதன் பிறகு சப்தமி திதி பரணி நட்சத்திரம் மாலை 4:33 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் மாலை 4:33 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் சுக்கிரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? எலக்ட்ரானிக் மற்றும் சமையலறை சாதனங்கள் வாங்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, வன தேவதைகளை வழிபட, அடுப்பு அமைக்க, கண் திருஷ்டி கழிக்க, முத்து பவழம் அணிய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரையும் நம்பி உன் கனவுகளை விதைக்காதே. தனிமரமாக நின்றாலும் தோப்பாக மாறும் சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. ஆமாங்க, வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? எல்லாம் கடின உழைப்பால் உயர்ந்திருக்கீங்க. ராப்பகல்னு பார்க்காம ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருந்ததுனால தான் வசந்த இடத்துல இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பதையே குறிக்கோள்னு சொல்லி ஓடி ஓடி உழைத்து எல்லோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் மாலை 4:33 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் மாலை 4:33 கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியம் முதல் கவனமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைச்சது நிறைவேறுங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள், பல வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. சின்ன சின்ன விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார வரும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது. ருசிக்கு சாப்பிடாமல் பசிக்கு சாப்பிட்றது மட்டும் இன்னைக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. இருந்தாலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்துருக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதை பெருசாக எடுத்துக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு செடி வளர வெயிலும் தேவை, மழையும் தேவை. ஒரு மனிதன் வளர்வதற்கு
பாராட்டுதல்களும் தேவை, விமர்சனங்களும் தேவை. ஆமாங்க. அதனால தாங்க யாராவது உங்களை விமர்சித்து பேசினா அந்த விமர்சனத்தில் ஏதாவது உண்மை இருக்கா, அப்படி ஏதாவது உண்மையிலேயே அவங்க நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டியிருந்தால் அதை நாம் திருத்திக்கணும் அப்படிங்கிற மேலான எண்ணத்துடன் எங்கும் எப்பொழுதும் தன் தவறை தானே திருத்தி கொள்ளக்கூடிய வல்லமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இனிமேல் சிக்கனமாக தான் இருக்கணும்னு அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிற அன்னைக்கெல்லாம் யாராவது உங்களை பேசி, உங்கள்கிட்ட பேசி, உங்களை புகழ்ந்து பேசி ஏதாவது வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது, சரி இன்றைக்கும் செலவாக போயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, கொடுத்து கொடுத்து பழக்கமாயிட்டுது, அதனால் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்றைக்கு சுப செலவுகள் அதிகமாகிட்டே தாங்க இருக்கும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டிருக்குங்க. இருந்தாலும் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அலைச்சல், வேலை சுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் பிள்ளைகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுகமான சில விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்துன்னு இருக்கும். ஆனால் உங்களுடைய கடின உழைப்பால் அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அதிகாரிகளுடைய நட்பும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தலைக்கவசம் இருக்குது, நம்ம தலையை காப்பாற்றிக்கிறோம். அது மாதிரி மனக்கவசம் ஏதாவது இருக்குதா? அப்படி ஏதாவது இருந்தால் கொடுங்க. நிறைய பேர் எங்களை காயப்படுத்துகிறாங்க. அந்த காயங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கவசம் இருக்கான்னு சொல்லி காயங்களிலிருந்து தப்பிக்க கவசங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கார், 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா வரன் ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் ஏதாவது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போன நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஜென்மகுரு பாடாப்படுத்துகிறாரு. ஏதாவது ஒரு யோசனையில் மனசு வடந்து, ஏதாவது ஒரு யோசனையில் மனசு போய் நிற்கிது. அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. ஜென்மகுருவையும் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் வீடு தேடி வருவாங்க. அவங்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க. பழைய காலத்தில் நடந்தது, கடந்து வந்த பாதைகள், அதில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்தது, இன்றைக்கி ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சின்னதாக ஒரு பிரமிப்பு மனசுக்குள்ளார போகுங்க. கேது உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. அதிக வாடகை கொடுத்து கட்டுப்படியாக மாட்டேங்குது. கொஞ்சம் புறநகர் பகுதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கடையை மாற்றிடலாமா, சொந்த இடத்துக்கு கடையை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமா பார்ப்பீங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஏதாவது விடுப்பில் போனால் அவங்க வேலையும் சேர்த்து பார்ப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அதனால தான்
அலுவலகத்தில் உங்களுக்கு எப்பயுமே தனி மரியாதை இருக்குது. அதிகாரிகள் மத்தியிலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலையிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி கொடி நாட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கவனம் வெற்றியை தக்க வைக்கும், ஆனால் கர்வமோ தோல்வியை தொடங்கி வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தலக்கணமாக இருக்க மாட்டீங்க, கர்வமாக இருக்க மாட்டீங்க. நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு உங்களுடைய பழைய பெருமைகளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க. எல்லாம் நடந்துருச்சு, அடுத்தது வேறு என்ன செய்யலாம், அடுத்தது வேறு எப்படி சாதிக்கலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அதை நினைத்து கர்வப்படாமல் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி திடீர் பணவரவும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி 4 கிரகங்கள் 8ல் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க அங்கே போய் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, மராமத்து பணிகள் பார்க்குறது அதெல்லாம் இன்றைக்கி சுப செலவுகளாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. ஆனாலும் 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையாட்களுக்கு முன்கூட்டியே அதிக முன்பணம் தர வேண்டாம். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்கும். சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து முடித்து காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமார் தாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி பார்க்கிறோம். அதை தரையில் விழுந்த பிறகு அதை அருவருப்பாக பார்க்கிறோம். எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் எதுவும் அழகாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இருக்கும் இடத்தை சரியாக தேர்ந்தெடுப்பீங்க. பழகக்கூடிய நண்பர்களையும் சரியாக தேர்ந்தெடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து சரியான இடத்தில் அமர்ந்து இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எந்த வேலையை எடுத்தாலும் சில நேரங்களில் தடங்கல் ஆகுது. அது மட்டும் இல்லை, நாம் ஒன்று பேசணும்னா அதை வேறு விதமாக வேறு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் உருவாகுது. எப்போவோ நாம் ஏதோ ஒன்று சொன்னதெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதே நான் மறந்துட்டேன், இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்காங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இரவு அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாம். அதே மாதிரி ஆறி போன பழைய உணவுகள் அதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறனால வயிற்றுக்குள்ளார வர வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. நீயா நானான்னு மோதிக்கிட்டு இருக்காமல்
கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. செவ்வாய் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் லாபம் உண்டு. புதுசாக பங்குதாரர்களை சேர்க்காதீங்க, தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, குறை சொன்னவர்களிடமிருந்து ஒதுங்கியும் காயப்படுத்தவர்களை கடந்தும் செல்ல பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. மறப்போம் மன்னிப்போங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்து உட்கார்ந்துருந்தோம்னா எதுவுமே சரியாக வராது. அதனால் கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும், நடந்ததும் நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும்ங்கிற நம்பிக்கையோடு நாட்களை கடத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சிக்கனமாக எவ்வளவோ இருந்து பார்த்தாச்சு, ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலைங்கிற ஆதங்கமும் இருந்து கொண்டு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால அடுத்தடுத்து மனக்கவலைகள், வீண் விரயங்கள், வண்டி வாகனங்கள் பழுதாகிறது, பராமரிப்பு செலவுகள் அதிகமாகிறதுன்னு சின்னதாக ஒரு கவலையும் எட்டி பார்த்து கொண்டேயும் இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரங்களுடன் கருத்து மோதல் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லாரையும் அனுசரித்து போயின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு நாம் இருக்கோம், நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கண்டகச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி நான் உங்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. குறுக்கு வழியில் சிலர் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது, ஆனால் நம்ம எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. வெளியில் முயற்சி பண்ணாலும் இதோ அதோன்னு சொல்கிறாங்களே தவிர எதுவும் கைக்கு வர மாட்டேங்குது என்ன ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வேண்டியதில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். ஆமாங்க, அதனால தான் தேவையானது எது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, முக்கியமானது எது அப்படின்னு தரம் பிரிப்பீங்க, அனாவசியமானது எதுங்கிறத தெரிஞ்சு அதை வெளியில் தள்ளிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அவசியமானது தேவையானதை மட்டுமே சிறப்பாக செய்து எடுத்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:33 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:33 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும், அதாவது அதிலிருந்து
நிதானமாக இருக்கணும். மாலையிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலிருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பேசுகிறது பழகிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மனசாட்சி இல்லாமல் சிலர்லாம் பேசுகிறாங்க. செய்த உதவிகளை மறந்துட்டு அவங்க ஏதோ திடீர்னு வானத்திலேருந்து குதித்து வளர்ந்துட்ட மாதிரி சொல்லிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளை நினச்சி பார்க்குற காலம் ஒரு நாள் வரதான் செய்யும். அப்போ நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலான்னு சிலரை நினைத்து இன்றைக்கு கொஞ்சம் மன அமைதியை இழப்பீங்க. அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், பங்குதாரர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குறைகளை சொல்லி காட்டலாம், சுட்டி காட்டலாம். அதையே கொஞ்சம் இங்கிதமாக சொன்னோம்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். வேலை சுமை கொஞ்சம் இருந்துருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லோராலும் கவனிக்கப்படுகின்ற ஒருவரை விட யாராலும் கவனிக்கப்படாத ஒருவர் நிம்மதியாக வாழ்கிறார். ஆமாங்க, செலிபிரிட்டி, முக்கியஸ்தர், விஐபி அப்படிங்கிற பேரில் வரும்பொழுது தான் நிம்மதியை இழக்க வேண்டியதாக இருக்குது, சுதந்திரத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சாதாரணமானவங்க அப்படின்னு இருக்கும் பொழுது சுதந்திரமும் கிடைக்குது, நிம்மதியும் கிடைக்குது. அதனால தாங்க பெரிய பதவி, பெரிய பொறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கூட மனசால தன்னை சாதாரணமானவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது நியாயமான விவாதங்களாகவே இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாயோட தனித்து உட்கார்ந்துருக்கிறார். ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சின்னதாக நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுறது, கொஞ்சம் புதுப்பிக்கிறது, வண்டி பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதற்கான முயற்சிகள், அதற்கான பட்ஜெட்டு அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. வரவு செலவு பட்ஜெட்லாம் போட்டு பார்ப்பீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக சிலரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்க, அவங்கள இன்றைக்கி சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி சகோதர வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே விலகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மூத்த அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். ஆனால் உங்களுக்கு நேர்மூத்த அதிகாரி உங்கள் மேலே புறாமப்படுவார். மேல் மூத்த அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பயணம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு
தனுசு ராசிக்காரர்களே, உணவும் சரி, உணர்வும் சரி, உறவும் சரி, அளவோடு இருந்தால் மட்டுமே நமக்கு நன்மையை பயக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ரொம்ப உரசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிக உரிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தகுந்த இடைவெளி விட்டு பழகக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார பல யோசனைகள் வந்துட்டு போகுது. பிள்ளைகள் அவங்களுடைய வருங்காலம் அதை நினச்சி பார்க்கும்போது தான் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கலக்கம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. நாமெல்லாம் ஏதோ போராடி இந்த சமூகத்தில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு வந்துட்டோம். ஆனால் இவங்களால் முடியுமா? இந்த காலத்தில் வேறு மாதிரியில் உலகம் இருக்குது, சமுதாயமும் வேறு மாதிரி மாறிண்டு வருது. அந்த போட்டி சமுதாயத்தில் இவங்களால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு விதமான ஏக்கமும் மனசுக்குள்ளார இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் தைரியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்களும் இன்றைய தினத்தில் அடங்குவாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பலார்னு பேசுவீங்க, பளிச்சின்னும் பேசுவீங்க. ஒளிவு மறைவெல்லாம் நமக்குள்ளார வேணான்னு பேச ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொல்லிட்டு பேசுவீங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தான் முன்ன மாதிரி நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்க அல்லது சில விஷயங்களை நீங்கள் தாமதமாக செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இருந்தாலும் உங்களை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களை சுறுசுறுப்பாக்கிக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தாமதம் இல்லாமல் சில வேலைகளை முடித்து காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நீங்கள் முன்னேறலாங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஆனால் போட்டிகளால் சின்ன சின்னதாக உங்களுக்கு லாபம் குறையிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. அதே நேரத்தில் நல்லா வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய இலக்கு சரியானதாக இருந்தால் பிறரை பாராமல் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். நிச்சயம் வெற்றி கிட்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. சில நோக்கங்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. சில குறிக்கோளோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதை நம்ம அடைஞ்சே தீரணுங்கிற பயணத்தில் தான் நீங்கள் எப்பயுமே இருந்துட்டுருப்பீங்க. குறுக்க நெடுக யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட தன்னுடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மகா சக்திகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இருந்தாலும் கூட 6வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பாடாப்படுத்தின்னு இருக்காரு. கையில் 4 பணம் தங்க மாட்டேங்குது. செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது. எங்கே போனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. 7.5 சனி முடிஞ்ச பிறகும் கூட பிரச்சனை முடிஞ்ச பாடில்லை அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும். அதே மாதிரி கண்ணெரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை விஷன் கூட கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் வகையில் இருக்கிறவங்களுக்கு, உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. புது வண்டி வாங்கினாலும் கூட அதுவும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார். நமக்கு எது சரியானதாக தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கோவிலுக்கு போனால் அதை கொடு இதை கொடு அப்படின்லாம் பட்டியல் போட்டுட்டுலாம் பரந்தாமன்ட்ட வேண்ட மாட்டீங்க. எனக்கு எது தேவை எப்போ தேவைங்கிறது படைச்ச உனக்கு நல்லா தெரியும், அதனால் அதை மட்டும் சரியாக கொடுத்துரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனிடத்திலும் கூட நியாயத்தை பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. வீண் பழிகளெல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போய் நம்முடைய நியாயத்தை நாம் பேச முடியும்? நியாயமாக நடந்துக்கிட்டாலே, உண்மையாக நடந்துக்கிட்டாலே நம்மளை ஓரங்கட்ட நினைக்கிறாங்க. செய்யாததெல்லாம் செய்ததாக சொல்லி காட்டுறாங்க. நம்ம இறைவன்கிட்ட தான் கையேந்திரமே தவிர பழி சொல்கிறவங்கள்ட்ட போய் நாம் நியாயம் பேச முடியாதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 4 கிரகம் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால இனம் தெரியாத ஒரு சின்ன பயம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது நடந்துருமோ, பழைய பிரச்சனை ஏதாவது விஸ்வரூபம் எடுத்து நம்ம பேரை கெடுத்துருமோ, இதுவரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றுகிற பேருக்கு ஏதாவது களங்கம் வந்துருமோ, அதனால் நம்மளை சொந்தக்காரங்க 4 பேர் மதிக்காமல் போயிடுவாங்களோ, இப்படி தேவையில்லாத நேர் எதிர் எண்ணங்கள் இதெல்லாம் மாறி மாறி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் எல்லாத்தையுமே சரி செய்வார். எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களை முன்னேற வைப்பார். குழப்பங்கள்லேருந்து உங்களை விடுவிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சிலருக்கு ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடனே நல்லா இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவுகள் இருந்தாலும் மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் அது ஒருபோதும் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கலாம், ஆனால் அது ஒருபோதும் வெற்றி அடையாது. ஆமாங்க, அதனால தாங்க உண்மையை பேசுவோம், உள்ளதை பேசுவோம், நல்லதை செய்வோங்கிற தாத்பரியத்தோடு எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் செல்வாக்கும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. விரயஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் இருக்கட்டுமே எடுத்து வச்சோம்னா அதையும் அடிச்சுக்கிட்டு போகுது செலவுகள்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால
சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். டயட்டில் தான் நீங்கள் இருந்தாகணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. சாப்பிடும்போது புறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மற்றவங்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டு எதுலேயும் சிக்கிக்காதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டு நான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி சரி செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாம் குறுக்க நெடுக்க போகிறதெல்லாம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலர் வீடு பணம் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏற்கனவே இருந்ததை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிடலாங்கிற முடிவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கிடுக்கிப்பிடி கேள்விகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அதெல்லாமே மாறும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக தான் யோசிச்சுன்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராமநாதபுரத்தை பாஸ்கர சேதுபதிங்கிற மன்னன் ஆண்டு வந்தாருங்க. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குண்டுக்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தினந்தோறும் தரிசனம் செய்துவார். ஒரு நாளும் அவர் தவறுனதே கிடையாது. ஒரு நாள் கும்பகோணம் அருகிலுள்ள சுவாமிமலை முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தார். அன்றைய தினம் இரவிலே குண்டுக்கரை, அதாவது சுவாமிமலை முருகப்பெருமான் குண்டுக்கரையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை கொஞ்சம் பழுதடைந்திருக்கிறது, பழுதாகிவிட்டது, அதனால் அதை நீக்கிவிட்டு புதிதாக அமைத்து வழிபடு அப்படின்னு ஆணையிட்டு மறைகிறார். உடனே மறுநாளே அந்த பாஸ்கர சேதுபதி மன்னன் அந்த சிலையை அகற்றி புது சிலை, சுவாமிநாத சிலையை அங்கே அமைக்கிறார். இப்படி அதாவது இறைவனானவர் தன்னுடைய மன்னனாகிய தன்னுடைய பக்தனின் கனவிலே தோன்றி இது மாதிரி அமைத்து வழிபடு அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலேயே அமைஞ்சிருக்குது. ராமநாதபுரத்திலேயே குண்டுக்கரை அப்படிங்கிற இடத்துல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான அற்புதமான கோவிலுங்க. இந்த கோவிலில் சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பாகவே இங்கே முருகப்பெருமான் இருந்திருக்கிறாரு, இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்ங்க. முருகப்பெருமான் 11 தலைகள் அப்புறம் 22 கரங்களோட இங்கே அருமையாக காட்சி கொடுக்கிறார். சின்ன குன்றின் மீது அமைந்திருக்க ஒரு அற்புதமான கோவில் இது. இங்கே அவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஸ்வரூப கோலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்கே அருமையாக காட்சி கொடுக்கிறார். இந்த திருக்கோவிலில் நிறைய சக்தி உண்டு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட சக்தி உண்டு. நாம் இவரை நினச்சி நாம் எது வழிபட்டாலும் நல்லது நடக்கும். அதே மாதிரி தகப்பன் சுவாமியாக இங்கே முருகப்பெருமான் காணப்படுகிறார். பொதுவாக சுவாமிமலை எல்லா இடத்துலையுமே அதாவது உபதேசம் செய்யும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. இங்கே எப்படின்னா முருகப்பெருமானே குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்தத்திற்கு பொருள் சொல்கிறார். அதாவது சிவன் அதை நின்று கேட்குறார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திருக்கோலத்தில் இங்கே முருகப்பெருமானுடைய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த கோவிலுக்கு போய் வர்றது ரொம்ப சிறப்புங்க. அதாவது சிவனே முருகன், முருகப்பெருமானே சிவபெருமான் அப்படிங்கிற அளவில் அந்த ஒரு பெரிய தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கோவிலாகவும் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு போனாலே பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லையா
அவங்கள இங்கே அழைச்சிட்டு போங்க. போட்டித் தேர்வுகள் அல்லது அரசாங்க தேர்வுகள், டிஎன்பிசி தேர்வுகள், யூபிஎஸ் தேர்வுகள் அதெல்லாம் வந்து தேர்ச்சி அடையணுமா, இங்கே நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிற ஆர்வம் வர ஆரம்பிக்கும். எக்ஸாமில் வந்து சரியான ஆன்சர் எழுதணும், சரியான வார்த்தைகளை கொடுக்கணும். அப்போ தான் அந்த கீவேர்டுக்கு தான் மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கீவேர்டோட வந்து ஆன்சர் படுத்தக்கூடிய எழுதக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த நுணுக்கமான புத்தி எல்லாம் வரும். ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன இடமாக இந்த திருக்கோவிலும் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு படிப்பு இங்கே போனால் நல்லா வரும். அதனால் வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து இங்கே இந்த கோவிலில் அழைச்சிட்டு போயிட்டு இங்கே கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி மனநலம் குன்றிய பிள்ளைகள் அவங்கள நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு தீர்த்தம் தராங்க. அந்த தீர்த்தத்தை அருந்துவதன் மூலமாக அவங்களுடைய அந்த நரம்பு கோளாறுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு போய் வந்தவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அந்த புத்தி பேதலிச்சு இருக்கக்கூடியவங்க அவங்களெல்லாம் கூட இந்த கோவிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வரலாங்க. இங்கே அற்புதமாக விஸ்வரூபம் எடுத்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 18 திருக்கரங்களுடன் 7 அடி உயர துர்க்கையம்மனும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. போனீங்கன்னா அம்பாளையும் நினச்சி சேவிக்கலாங்க. இன்றைய தினம் கார்த்திகை விரதம் அனுசரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது நல்லது. நேரம் கிடைச்சதுன்னா, அதாவது ராமநாதபுரத்திலே குண்டுக்கரையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சுவாமிநாத சுவாமியாகிய முருகப்பெருமானை வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.